கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம். நெடுநாள் ஆச்சு. 2-3 நாளாக நான் வெளியூரில் இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வாக்குத்தத்தம் பற்றிய மோசடிகள் இந்த உலகத்தில் நிறைய நிறைவேறி வருகிறது. ஒவ்வொரு புது வருடத்துலேயும், ஒவ்வொரு மாதத்துலேயும், ஒவ்வொரு வாரத்துலேயும் கூட புது புது வாக்குத்தத்தங்களை இன்றைக்கி மக்கள் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஒருவேளை 2020 ஆரம்பத்துக்கு முன்னாடி வாக்குத்தத்தம்னு நிறைய நன்மைகளையே சொன்னாங்க. உலகம் முழுவதும் பெரும் பிரச்சனையை தான் எதிர்பட்டுச்சு. அதனால் அன்றைக்கி சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் என்னாச்சுங்கிறத நம்மளையே கேட்டுக்கணும். சொல்லப்பட்ட நபர்கள் என்ன ஆனாங்கங்கிற குறிப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொன்னால், பணத்தை பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு வருடமும் உருவாக்குறாங்க. இன்றைக்கி இளம் பங்காளர்கள் திட்டம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் திட்டம், டிவி பங்காளர்கள் திட்டம், தசமபாக திட்டம், கோல்டு காணிக்கைகள், வியாபாரிகளின் திட்டம், கட்டிட காணிக்கை, இன்னும் நிறைய திட்டங்களை சொல்லிகிட்டே போகலாம். மாதம் மாதம் வாக்கு தத்தங்களை சொல்லி மாதம் மாதம் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கலாங்கிற எண்ணங்களில் நிறைய திட்டங்களை உருவாக்கிட்டே வர்றாங்க. இந்த திட்டங்களெல்லாம் சதி திட்டம் என்று தான் நம்ம சொல்லணும். இந்த சதி திட்டத்தினுடைய நோக்கம் அவருடைய வசதி திட்டமாக அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி, அதாவது அவர் சொன்ன வசனங்களை சொல்லி, ஏதோ இப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு, அப்படி ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்கிறத குறித்து கேட்குறதுக்கு மக்கள் பெரிய ஜோசியம் கேட்குற மாதிரி அங்கங்கே நின்று காத்துக்கிட்டு இருந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுள் ஆசீர்வதித்த வசனங்களை சொல்லி ஜோசியம் கேட்குற மாதிரி கேட்குற விஷயங்கள் உள்ள மக்கள் இருக்கிற வரைக்கும் இவங்க சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஏமாற்றக்கூடாது. வசனங்களை சொல்லி அதே வசனங்களை சொல்கிற அந்த நபர்களை பார்த்து நம்ம ஏமாறவும் கூடாதுங்கிறது தான் நம்முடைய குறிப்பு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம தினமும் தவறாமல் ஜெபிக்கணும், தினமும் வேத வார்த்தையை வாசிக்கணும், வாசித்த வசனங்களை தியானிக்கணும். பிறகு அதுக்கு தகுந்தபடி நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து நம்ம அது போலவே வாழணும். இப்படி ஒரு அடிப்படை தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிட்டால் தான் வசனங்கள் உண்மையிலேயே நமக்கு நல்ல பலனை தரும். சில நல்ல நபர்களும் இருக்கிறாங்கங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே பொய் சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்ல வரல. சிலர் நல்லவர்கள் உண்டு, அவர்கள் நேர்மையாக வசனங்களை சொல்லுகிறார்கள் என்பதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னா, ஏசாயா 9:15 சொல்கிற மாதிரி, பொய்யை போதிக்கும் இறைவாக்கினர்கள் தாழ்ந்தோர் என்று பிற்பகுதி சொல்லுகிறது. அதாவது பொய்யை போதிக்கிறவங்க நிச்சயமாக ஒரு காலத்தில் அவங்க தாழ்த்தப்படுவாங்க. ஏன்னா அந்த வசனம், அவங்க சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் பொய்ங்கிறது நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் வரும். இப்போ 2020 மாதிரியே நம்ம நினச்சிக்கலாம். நிறைய பேர் பல வாக்கு தத்தங்களை சொன்னாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்போ மக்களே புரிஞ்சிக்க முடியும். திருப்பாடல் 122 சொல்லும்போது, ஆண்டவரே, பொய் பேசும் வாய் நின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவென்று என்னை காத்தள்ளும் என்று சொல்லப்படுகிறது. நாமும் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறவங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் அல்லது ஒவ்வொரு ஆசீர்வாத வசனங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நம்ம எண்ணிட்டு இருக்காம, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 குறிப்புகள், அதாவது தினமும் நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், வாசித்த வசனங்களை தியானிக்கணும், பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். இது வரைக்கும் நம்ம கடைபிடிக்கலைன்னா தயவுசெய்து இந்த 2021 கடைபிடிப்போம். நிச்சயம் தேவன் நமக்கு நேரடியாகவே நன்மையை தருவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நன்றி. மற்றும் ஒரு நல்ல குறிப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.